ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் 4-5 பாதாமும் கருப்பு உலர் திராட்சையும் நைட்டே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். 5 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 5 ஸ்பூன் ராகி மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியான அளவு தண்ணி தான். அப்படியே சேர்த்தா தான் மாவு நல்லா வேகும், இல்லைன்னா தண்ணி சுண்டிரும், மாவு வேகாது. மாவு வேகலை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வயிறு எடுத்துரும். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடமாவு யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஓடு இருக்காது. இல்லை அப்படின்னா நைட்டே ராகியாக ஊற வச்சு காலையில் அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஓடெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு விஸ்க் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வேகாத மாதிரி தெரியும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வால்நட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வயசில் தான் மூளை வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சுருந்த ராகி மாவை ஹை ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டி விழுந்துடும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா தண்ணி நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா சுண்டி வரணும். பாதி அளவு நல்லா சுண்டிருச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 5 ஸ்பூன் ராகி மாவு எடுத்தேன்னா 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இது கரெக்டான குவான்டிட்டியாக இருக்கும், கரெக்டான இனிப்பு இருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அதை திக்காக விடுங்க. இந்த அளவுக்கு திக்காகணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே திக்காயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.